அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு மார்ச் 10ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றுள்ளது, நாளை தினம் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது அனைத்துமே நம்ம நியூஸ் பேஸ்டோ சார்ட் வரைபட பேஸ்லையோ சந்தையை பார்க்காமல் ஆப்ஷன் செயின் அடிப்படையில் எப்படி சந்தையின் எல்லைகளை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறதுக்குண்டான பயிற்சிக்கான வீடியோ பதிவு தான் இது. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. நம்ம நிறைய பதிவில் எப்படி இந்த வழிமுறைகள் கொண்டு வந்தோம் அப்படிங்கிற பதிவு தான் தினமும் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் குறைச்சிட்டோம். ஏன்னா இந்த வீடியோவோட பதிவோட நீளத்தை குறைப்பதற்காக அதை பண்ணிட்டோம். அனைத்துமே ஆப்ஷன் பேசிக்னு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதுலேயே நம்ம எப்படியெல்லாம் எடுத்திருக்கோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிற பதிவுகள் அதில் இருக்குது. நிறைய பேர் தொடர்ச்சியாக அதையே கேட்டுட்ருக்கீங்க. அதனால் அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நம்மளுக்கு சார்ட் வரைபடம் இல்லாமல் ஆப்ஷன் வர்த்தகத்தை எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான் இதனுடைய தாக்கமே. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நேற்று 16,345 க்ளோசிங் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பன் 16,757. அப்போ கிட்டத்தட்ட மார்க்கெட் பார்த்திங்கன்னா 400 புள்ளிகள் நம்மளுக்கு கூடுதலாக ஆரம்பமாயிருக்கு. இப்போ ஹை பார்த்திங்கன்னா 16,757. அப்போது ஓப்பனான புள்ளிகளில் இருந்து வெறும் 20 பைசா மட்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. லோ 16,447. இப்போ க்ளோசிங் 16,594 முடிஞ்சிருக்கிறாங்க. இப்போ ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் வித்தியாசம், அப்புறம் ரேஞ்ச் ஹையுக்கு லோவுக்குள்ள வித்தியாசம். ஹையுக்கு லோவுக்குள்ள வித்தியாசம் 300 புள்ளிகள் இம்பேக்ட் ஆகிருக்கு. அப்போ நம்மளுக்கு ஃபியூச்சருக்கு உண்டானது ஸ்பாட் டிஸ்கவுண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 16,594 ஸ்பாட், ஃபியூச்சர் 16,566. அப்போ 30 புள்ளிகள் டிஸ்கவுண்டில் இருக்கிறது. இப்போது நம்மளுக்கு மார்ச் 17 கான்ட்ராக்ட் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இதனுடைய எல்லை பார்த்திங்கன்னா டாலஸ்ட் ரோலர் கோஸ்டர் அதோட விளையாட்டு போல் இருக்க போகுது. என்னென்னா சந்தையோட ரேஞ்ச் மிக பெருசாக இருக்க போகுது. இப்போ ஆட்டம் பார்த்திங்கன்னா 16,000 புட்டுக்கும் 17,000 காலுக்கு தான் ஆட்டம். அப்போ அதனுடைய எல்லை என்னவாக இருக்குன்னா 1000 புள்ளி ரேஞ்சாக இருக்கக்கூடிய வாய்ப்பு சொல்கிறாங்க. இதனுடைய நடுநிலை அப்படின்னா நம்மளுக்கு 16,500. அப்போ இந்த சந்தையோட விளையாட்டோட சமச்சீர் அளவு அப்படின்னு பார்த்தா 16,500. அப்போ 16,500 கீழ் சந்தை நிலை பெற்றால் எப்படி, 16,500க்கு கீழ் நிலை பெற்றால் எப்படி அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கும். அப்போ மார்க்கெட் 16,600 இன்னைக்கு முடிஞ்சிருக்காங்க. அப்போ 16,600 காலும் 600 புட்டு சமநிலையில் இருக்கணும். பார்த்தீங்கன்னா 227 ரூபா கால், புட்டு 275 ரூபா. இது ஏன் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா இது ரெண்டோட விலை சமமாக இருக்கணும். அப்போ இதனோட விலை நம்மளுக்கு சமமாக இல்லாமல் இருக்க காரணம் இந்த டிஸ்கவுண்ட் தான். ஸோ இதை அனைத்துமே நம்ம அடிப்படை கணக்கியல் விதிப்படி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இவங்களோட விளையாட்டோட அடிப்படை சமச்சீர் அனைத்துமே நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது. அப்போ 17,000 கால் நம்மளுக்கு 80 ரூபாயும், 16,000 புட் அப்படி பார்த்தீங்கன்னா 87 ரூபா இருக்குது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுக்கு இது நெருக்கமாக இருக்கிறது. கால் ஆப்ஷனுடைய ப்ரைஸும் புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸும் நெருக்கமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு இன்னும் அதிகமான வித்தியாசம் இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் இருக்கிறது 16,600. அப்போ 400 புள்ளிகள் வித்தியாசம் உள்ளவர்கள் விலையும் 600 புள்ளிகள் வித்தியாசம் உள்ளவர்களோட விலையும் நியர்பை இருக்குது. ஆனால் கரண்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 16,600 காலுக்கும் 16,600 புட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. அப்போ இதனுடைய அனைத்துமே இந்த பிரச்சனை எல்லாமே அங்கே மார்க்கெட்டுக்குள்ளே தான் ரெடி ஆக போகுது. இதனை நாம் புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்பட வேண்டும். இப்போ சந்தையோட ஷார்ட் ரேஞ்ச் மிக குறைந்த ரேஞ்சாக எப்படி இருக்க போகுதுன்னா 16,325 16,827 இருக்க போகுது. இது பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் அனைத்துமே இன்றைய ஹை லோ அதற்கு அப்பாற்பட்டு தான் இந்த ரேஞ்ச் இருக்க போகிறது. அதே மாதிரி வைட் ரேஞ்ச் 16,098 முதல் 17,102 இருக்க போகிறது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் 1 16,641, 16,786, 17,080. சப்போர்ட் லெவல் 16,480, 16,273, 15,913. பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா நேற்றைய க்ளோஸ் 33,815, இன்றைய ஆரம்பமான விலை 35,153. அப்போ கிட்டத்தட்ட 1,200 புள்ளிகள் பக்கம் கேப் அப் ஆயிருக்கு. ஹை 35,374, லோ 34,218. அப்போ ஹையுக்கு லோவுக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,100 புள்ளிகள். இப்போ 34,475 முடிஞ்சிருக்காங்க. இதுவும் பேங்க் நிஃப்டியும் டிஸ்கவுண்டில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள் இவங்களோட போட்டி நிஃப்டியில் HEDGE ஃபார்மேஷனில் இருந்தது.
பேங்க் நிஃப்டி வந்து மல்டிபிள் ஹெட்ஜோட ஃபார்மேஷனில் இருக்குது. 35,000 கால், 36,000 கால், 35,500 கால், 34,000 புட், 33,000 புட், 35,000 புட் இருக்காங்க. அப்போது இவங்க 3 பேர்த்தோட போட்டி 34,000 அடிப்படையில் இருக்க போகுது. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நம்மளோட வியாபார அமைப்பை வச்சுக்கணும். இது பார்த்திங்கன்னா சில வந்து நடிகர்கள் சொல்லுவாங்க, நான் பூந்து விளையாடுறதுக்கு சரியான ஆட்டமாக இருக்க போகுதுன்னு. அது போல் ரேஞ்ச் பெருசாக இருக்க போகுது, இதனுடைய ஆட்டம் பெரிய ஆட்டமாக இருக்க போகுது. அதனால் வந்துட்டு இது எப்படி சொல்லலாம்னா, ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு போய் ஒரு சின்ன விளையாட்டு ரூம்குள்ளே, ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ரூம்குள்ளே விடுறோம்னா அவங்க அந்த ஒரு சின்ன ரூமுக்குள்ளே தான் விளையாடுவாங்க. இதே மிகப்பெரிய ஒரு மண்டபத்திலலாம் கொண்டு போய் விளையாட விட்டோம்னா அவங்க ஆடல் பாடலாக விளையாடுவாங்க. அதுபோல் சந்தை வந்து விளையாடுறதுக்கு இங்கே ஆடல் பாடலான எல்லை இருக்கிறது. அதனால் சந்தையோட மூமெண்ட் பெருசாக இருக்க போகிறது. பேங்க் நிஃப்டியோட ஷார்ட் ரேஞ்ச் மிக குறைந்த ரேஞ்சாக இருக்க போகிறது 33,735 35,158. வைட் ரேஞ்சுனா 33,077 35,923 இருக்க போகுது. ரெசிஸ்டன்ஸ் 1 34,647, 35,158, 36,173. சப்போர்ட் லெவல் 34,228, 33,735, 32,748 சப்போர்ட் லெவலாக இருக்க போகிறது. ஸோ இதனை அறிந்து முதலில் எல்லைகளை குறித்து அதனுடைய ஆப்ஷன் வீரியத்தை புரிந்து கொண்டு வர்த்தகம் செய்ய முற்படணும். இம்ப்ளைடு வாலிட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறது. அதனால் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ரேஞ்சும் மூமெண்ட்டும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க போகிறது. ஆப்ஷன் வர்த்தகம் செய்கிறவங்க இதனை தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்மளுக்கு வந்துட்டு 11/3/2022 இருக்க போகிறது. அதாவது நாளை மாலை இருக்க போகிறது. விருப்பம் உள்ளவங்க வந்து அதில் கலந்து கொள்ள நீங்கள் கீழே குறிப்பிட்ட வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக உங்களோட விவரத்தையும் உங்கள் பதிவுகளையும் உங்கள் விருப்பத்தையும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.